ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் எத்தனை விஷயங்கள் நடக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நடக்கிறது. ஏதாவது ஒன்றை கவனிக்கிறாயா? உன்னுடைய பிள்ளையுடைய மனதில் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது, உன் பிள்ளை என்ன செய்கிறது என்பதை கவனிக்கிறாயா? அதனுடைய யோசனைகளை புரிந்து கொள்கிறாயா? ஏன் சோகமாக அமர்ந்திருக்கிறது? ஏன் அழுகிறது? சில நேரத்தில் ஏன் சில நேரத்தில் ஒழுங்காக உன்னிடம் பேசுவது கிடையாது? ஏதாவது ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? ஒரு பிள்ளை என்ன செய்கிறது, ஏது செய்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அதையெல்லாம் கவனிக்காமல் விட்டால் என்ன நடக்கும்? நீயே சொல் பார்க்கலாம். மன உளைச்சல் தானே ஆகும். தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய பிள்ளைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை தருகிறது. குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு அம்மா அப்பா ஒற்றுமையாக இருந்தாலும் அது மட்டும் அல்லாமல் கேட்ட பொருட்கள் கிடைத்து கொண்டு எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தால்தான் பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நன்றாக யோசித்து பாருங்கள். நானும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயத்தை செய், இந்த விஷயத்தை செய்யாதே, அந்த விஷயத்தை செய் என்று. ஆனால் நீ என்ன விஷயத்தை செய்கிறாய்? நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் செய்ய வேண்டிய விஷயத்தை தான் செய்கிறீர்களே தவிர தெய்வம் எது சொன்னாலும் அதை கேட்பது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளையை பாருங்கள். உங்களுடைய பிள்ளையின் நலனுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சண்டைகள் வேண்டாம். எல்லா நாளும் சண்டைகளை போட்டுக்கொண்டு உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளவே வேண்டாம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர வேண்டும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை பார்த்து எப்படி இருப்பாது என்பதே எனக்கு இன்னும் புரியவே இல்லை. புரிகிறதா? நீ உங்களுடைய சண்டைகளிலேயே நீங்கள் மும்முரமாக இருந்தீர்கள். ஆனால் பிள்ளைகளை எப்படி பார்ப்பீர்கள்? பிள்ளைகளோ உங்களை நம்பி பிறந்தது. பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களுக்காக உங்களை சுற்றி 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 வரக்கூடிய ஒரு ஜீவன். அதை எப்படி நீங்கள் கண்டுகொள்ளாமல் உங்களுடைய சண்டையிலேயே நீங்கள் இருக்கலாம்? தங்கமே, பிள்ளைகளுக்காக வாழும் நீங்கள் தயவு செய்து இனிமேல் பிள்ளைகளுக்கு நேராக சண்டை போடாதீர்கள். அவர்களுடைய மனமானது மிக அளவில் பாதிக்கிறது. இப்பொழுது இதெல்லாம் உனக்கு சாதாரணமாக தெரியும். அந்த பிள்ளையின் மனம் பாதித்த பிறகுதான் நாம் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றும். உன்னுடைய மனதில் இருப்பது உன்னுடைய துணை செய்வது தவறு, நான் அதை எப்படி திருத்தாமல் இருப்பது என்று தோன்றும். கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன். உனக்கு நான் இதை சொல்கிறேன் என்றால் உனக்கு நிச்சயமாக அதற்கான அறிவுரைகளையும் அதற்கான நல்ல விஷயங்களையும் உன்னுடைய துணைக்கு செய்யாமல் இருப்பேனா? என்னுடைய பிள்ளை நீ, உன்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுவேன். உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் நீங்கள் கண்ணால் தெரிபவர் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். அதையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தை அடைவாய். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகம் கூட கிடையாது. நாளுக்கு நாள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறுமே தவிர இனி ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்வில் சோர்வான ஒரு விஷயம் கூட இனி நடக்காது. நல்லது நடக்கும். ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் பிறக்கும். அதிகமான கோபங்கள் வேண்டாம், அதிகமான கவலைகள் வேண்டாம். எதுவாக இருப்பினும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். காலப்போக்கில் நான் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு புரிய வரும். என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏதேது விஷயங்கள் நடக்கிறது என்பது உனக்கு புரிய வரும். புரிய வரும் பொழுது நான் செய்தது எல்லாமே சரிதான் என்பதும் உனக்கு தெரியும். காலம் இன்று உன்னை சோதிக்கிறது என்றால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னை வெற்றி அடைய வைக்கும். அதற்காக பிள்ளைகளுக்கு மத்தியில் தயவு செய்து சண்டைகளை போட்டுக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்து விடாதீர்கள் அம்மா. பிள்ளைகளுடைய நலனுக்காகத்தானே வாழ்கிறீர்கள். பிள்ளைகள் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தானே நினைக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் அவர்களுக்கு நேராக சண்டை போட வேண்டும்? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
சண்டை போடக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்துதான் அவர்கள் வளருவார்கள். ஆனால் இப்பொழுது காலம் எப்படி தெரியுமா இருக்கிறது? அவர்கள் உங்களை பார்த்து வாழ்க்கை என்றாலே பயம் என்ற ஒரு நிலைமைக்கு ஆகிவிட்டார்கள். அந்த பயத்தை போக்குவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். நீ என்னென்னலாம் கேட்கிறாயோ அது தந்து உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். இனிமேலாவது பொறுமையாக நம்பிக்கையோடு இரம்மா. உனக்கு தேவைப்படுவதை நானே செய்கிறேன். சண்டை போடாதே. உன்னுடைய துணையின் மனதை மாற்றுகிறேன். உன்னுடைய துணையின் எண்ணத்தை சரி செய்கிறேன். நல்லபடியாக உனக்கு எல்லாமே கிடைக்கும்படி செய்கிறேன். இன்று உன்னுடைய வாழ்க்கை மோசமாக இருப்பதினால் தொடர்ந்து இதே மாதிரி மோசமாக இருக்கும். அதனால் நம் வாழ்க்கை இப்படி ஆகும் என்று நினைக்காதே. மோசமாகலாம் ஆகாது. உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலையோ மாறும். உன்னுடைய குடும்பத்தின் நிலைமை கண்டிப்பாக நீயே பெருமை கொள்ளும் வகையில் கண்டிப்பாக மாற்றி தரப்படும். எதுவாக இருந்தாலும் அது பயமே இல்லாமல் என்னிடம் வந்து கேளு. அதற்கு என்னென்ன தீர்வுகளை கொடுக்க வேண்டுமோ எல்லா தீர்வுகளையும் நானே தருகிறேன். யோசித்துப் பார். உன்னுடைய பிள்ளையின் மனதில் எவ்வளவு பெரிய காயம் இருக்கிறது என்று என்னிடம் வந்து அழுது புலம்புகிறது. என்னை காப்பாற்றுங்கள் சாயி. எங்கள் அம்மா உங்களை தான் வணங்குகிறார்கள். காப்பாற்றுங்கள் என்று என்னிடம் வந்து அழுது புலம்புகிறது. உன்னிடம் கூட சொல்ல முடியாமல் தயவு செய்து எனக்காக தயவு செய்து சண்டை போடாதீர்கள். அந்த பிள்ளையுடைய மனமானதோ மிக அளவு பாதித்து இருக்கிறது. இது உன்னுடைய நல்லதுக்காக சொல்கிறேன். உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக சொல்கிறேன். உன்னுடைய பிள்ளை நன்றாக இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும். அதற்காகத்தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் தயவு செய்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அமைதியாக இரு. உனக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். பாடுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். அந்த பாடுபட்டு கொண்டு இருக்கும் அனைத்து நிலைமையையும் நான் அறிவேன். உன்னுடைய தேடல்கள், உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயமும் என்னவென்பதை நான் அறிந்து அதற்கு என்னென்ன பிரச்சனையோ அதற்கான தீர்வுகள் அனைத்தையும் கண்டுபிடித்து உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை தருவேன். பொறுமையாக இருந்தால் அழகாக எல்லாவற்றையும் பெற்று கொள்ளலாம். அதுவே நீ அவசரப்பட்டால் எல்லாமே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போலத்தான் நடக்கும். தேவைப்படுவதற்கு மட்டும் வீட்டில் சண்டை போடுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாத விஷயத்திற்கு சண்டைகள் போடும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை உன் பிள்ளைக்குத்தான் வரும். அதுதான் மன உளைச்சலில் பாதிப்படைந்து கிடக்கிறது. நான் சொல்வது அனைத்தும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உன்னுடைய பிள்ளைக்காகவாவது உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று நினைத்துக்கொள். உனக்கு நான் அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறேன். வாக்கு கொடுத்தவள் கண்டிப்பாக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் அல்லவா? ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்கும் வரைக்கும் நான் போராடி ஜெயிக்க வைத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் நான் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பேரின்பத்தையே கொடுப்பேன் என்று நீ நம்பு. உன்னுடைய வீட்டுக்கு சீக்கிரமாக வருகிறேன். சீக்கிரமாக வந்து உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன்னை இன்பமாக வாழ வைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் சரிதான், நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கவும் எல்லா விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாகவும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதற்கு இங்கு நான் இருப்பேன். என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய். நல்லபடியாக உன்னுடைய எதிர்காலத்தை வாழ வைத்து உன்னை இன்னும் அதிகமாக சிரிக்க வைத்து அதை பார்த்து சந்தோஷப்பட நான் காத்திருக்கிறேன். பிள்ளைகளோடு குடும்பத்தோடு நிம்மதியாக இரு. என்னவாக இருந்தாலும் என்னிடம் சொல். அதை விட்டுவிட்டு உன்னுடைய கோபத்தை பிள்ளைகளிடம் காட்டாதே. அதை விட்டுவிட்டு உன்னுடைய கோபத்தால் எப்பொழுதும் எதையும் இழந்தும் விடாதே. இந்த சாய் நிச்சயம் இன்று மட்டுமல்ல,
எல்லா நாளும் உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன்னுடைய துணைக்கும் ஒரு உறுதுணையாகவும் பாதுகாப்பை அள்ளி கொடுக்கும் தெய்வமாகவும் இருந்து வாழ வைப்பேன். இது இன்று உன்னுடைய பிரச்சனையை முடிப்பதற்காக சொல்லவில்லை. கண்டிப்பாக நான் இருப்பேன் என்று உனக்கு சொல்கிறேன். நாளுக்கு நாள் இனிமே சந்தோஷம் வரும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான் ஓம் சாய்ராம்.